அமேசான் பிசினஸ். நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் ஆன்லைன்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல தாராளமா பிசினஸ் பண்ணலாம். அமேசான் பிசினஸ் பண்றதுக்கு கடை வைக்கணுமா? அல்லது நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நான் பண்ணலாமா? நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். நான் பண்ணலாமா? நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் பண்ணலாமா? அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்ஸரா இருக்கக்கூடியது தான் இந்த வீடியோ. அமேசான்ல எப்படி பிசினஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு புரியிற மாரி தெளிவா சொல்லிக் குடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசான்ல நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செல்லரா உள்ள ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து செல்லர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் வந்துட்டு அமேசான் செல்லர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அமேசான் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அமேசான் செல்லர் அக்கவுண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் செல்லிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சைன் இன் போட்டு இமெயில் ஐடி போன் நம்பர் கொடுத்து கண்டினியூ கேட்டிருப்பாங்க. இது வந்து சைன் இன் ஆப்ஷன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட நேமு, அப்புறம் மொபைல் நம்பரு, அப்புறம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு வெரிஃபை ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஸ்டோர் நேம் என்ன, நீங்க எந்த கேட்டகரியில பொருள் விற்க போறீங்க, உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும். நீங்க அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். சோ இப்போ அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்மளோட பொருளை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இதுதான் உங்க பொருள் அப்படின்னா, இதே மாதிரியே அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்ல உங்க பொருளை எப்படி காமிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ செல்லர் டேஷ்போர்டு வந்துட்டு டாப்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா 3 லைன் இருக்கும். இதுதான் மெனு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து கேட்டகரி அப்படிங்கிறதுல ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்க பொருளோட நேமை டைப் பண்ணுங்க. நேமை டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இந்த சர்ச் ரிசல்ட்ல வந்து நிறைய ஆப்ஷன் வந்திருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ லிஸ்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஐட்டம் நேமா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைட்டில் கொடுக்கணும். டைட்டில்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு ஆட்டோ ரிக்ஷா டாய் அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரி டாய்ஸ் பிளாஸ்டிக் புல் பேக் அண்ட் ஆட்டோ ரிக்ஷா நம்பர் ஆஃப் பீசஸ் 1 மல்டி கலர் 36 மந்த் கொடுத்துருக்காங்க. இதான் டைட்டில். ஸோ இந்த ஐட்டம் நேம்ல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை அங்க கொடுத்துருங்க. நான் வந்து சிம்பிளா டாய்ஸ் பிளாஸ்டிக் ஃபுல் பேக் ஆட்டோ ரிக்ஷா அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டை மக்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போட்டோவை எப்படி நம்ம அப்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்ம போட்டோ அப்லோட் பண்ற ஏரியாக்கு வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட போட்டோவை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து ப்ராடக்ட்டோட பிரைஸ் செட் பண்ணோம். ஸோ இதுல ப்ராடக்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 242 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் பிரைஸ் செட் பண்ணலாம். ஸோ இதுல பிரைஸ் செட் பண்றதுக்கு ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யுவர் பிரைஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பிரைஸ் செட் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு, அப்புறம் டைட்டில செட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பிரைஸ் செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் டீடைல், ஆஃபர்ல என்னென்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டு அப்புறம் சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமேசான் தரப்புல இருந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டை லைவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி லைவ்ல இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து அமேசான்ல வந்து ஆட்டோ ரிக்ஷா டாய் அப்படிங்கறத டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் காமிக்கும். இதுல பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணி கஸ்டமர் உங்க பொருளை பை பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி தான் அமேசான்ல எல்லா பொருளையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பொருளை ஏற்கனவே கடை வச்சிருக்கவங்க தான் விற்கணுமா, இல்ல நான் கடை ஆரம்பிச்சு இந்த மாதிரி விற்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க பொருளை விற்கிறது ஈஸி. உங்ககிட்ட கடை இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த பிசினஸ் பார்ட் டைமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பார்ட் டைமா பண்ணலாம். சோ அப்படின்னா கடை வைக்காம இந்த பொருளை எப்படி வாங்கி விற்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்தியா மார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல நம்ம போய் எப்படி பொருள் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். சோ கூகுள் வந்துட்டு இந்தியா மார்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும் இந்தியா மார்ட், இந்தியா மேனுஃபேக்சரர் சப்ளையர் எக்ஸ்போர்ட் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல சர்ச் ஆப்ஷன்ல ஆட்டோ ரிக்ஷா டாய் அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துடலாம். சோ இந்தியா மார்ட்ல சர்ச் கொடுத்ததும் உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து 85 ரூபா போட்டிருக்காங்க. சோ இதுதான் விலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட கம்மியா கூட தருவாங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வியூ மொபைல் நம்பர் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. சோ இதுல தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா
அவங்கள்ட்ட பேரம் பேசி நீங்க ரேட்டை குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் சப்ளையர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க சப்ளையர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா மார்ட்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த பொருளை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கி வீட்டுல வச்சே நீங்க சேல் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் அமேசான்ல சேல் பண்ணோம். இந்தியா மார்ட்ல பொருளை வாங்கி நீங்க சேல் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறது தான் அமேசான் பிசினஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்க நடத்திட்டு வரோம். சோ இதுல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான்ல எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி நீங்க லாபம் எடுக்கிறது, பிசினஸ பார்ட் டைமா பண்ணி எப்படி ஃபுல் டைமா நம்ம பிசினஸ்ல இறங்குறது அப்படிங்கறத ஃபுல்லாத்தையும் நாங்க வந்து டீடைலா சொல்லி தரோம். இது வந்து எப்படி அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். அதாவது அமேசான்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அப்புறம் எப்படி லிஸ்டிங் பண்றது, அதை எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அவங்கள வாங்க வச்சு எப்படி நீங்க லாபம் பாக்குறது அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம நீங்க பொருளை எப்படி வாங்குறது, எங்க வாங்குறது, அதை எப்படி சீக்கிரம் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க சொல்லி தருவோம். சோ அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பார்த்த அமேசான் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அப்புறம் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றது, அதாவது இந்த ஆட்டோ வந்து நான் போட்டோ எடுத்து லிஸ்ட் பண்ணேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே எங்க டீம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா அமேசான் பிசினஸ் ட்ரைனிங்க அட்டென்ட் பண்றது மட்டும்தான். சோ அதனால எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு ஹாய் அனுப்புனீங்க அப்படின்னா அமேசான் பிசினஸ் ட்ரைனிங்கோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுறோம். அதுல கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்க பிசினஸ் நல்லபடியா பண்ணுங்க. நன்றி.